அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாசம் வந்துட்டாலே அம்மன் கோயில்ல திருவிழா கோலம்தான். பக்தர்களோட குரவலையும் வேப்பிலை வாசனையும் கமகமக்கும் கூழும் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். விசேஷமான இந்த ஆடி மாசத்தோட முதல் வெள்ளி அன்னைக்கு நம்ம வீட்டுல அம்மனுக்கு எப்படி பாரம்பரிய முறைப்படி கூழ் காய்ச்சி பக்தி சிரத்தையோட படைக்கணும்ன்றதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எனக்கு பொதுவாகவே சின்ன வயசுல இருந்தே சாமி சிலைகள், சாமி வச்சு கும்பிடுறது, பூஜை பண்றது இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் எனக்கு அதிகம். நான் இந்த காமாட்சி அம்மனும் துர்க்கை அம்மனும் வாங்குற ஒரு ஐடியாவே எனக்கு கிடையாது. ஆனா திடீர்னு நேத்து எனக்கு வாங்கியே ஆகணும், எனக்கு துர்க்கை அம்மனும் காமாட்சி அம்மனும் வேணும் அப்படின்ற மாதிரி என் மனசுக்கு தோணிட்டே இருந்தது. நானும் போயிட்டு மண்ணில் செய்வாங்கல்ல அம்மன் சிலைகள்லாம், அங்கெல்லாம் போயிட்டு ஒரு 5-6 கடைகள்ல தேடி பார்த்துட்டேன். அந்த முகம் அழகான லட்சணமா எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சரி பிராஸ்லேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு இதை வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன காரணம்னு தெரியல, திடீர்னு என் மனசுக்கு இவங்க 2 பேரையும் நான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது இந்த ஆடி வெள்ளிக்கு நான் இவங்களை வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். சந்தோஷமா இருந்தது. காலையிலேயே உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆடி கூழ் மிகவும் முக்கியமானது மாவு புளிப்பது தான். கேழ்வரகு மாவை முதல் நாள் ராத்திரியே நம்ம தண்ணீர் ஊற்றி கட்டி இல்லாம கரைச்சி புளிக்க வச்சிருங்க. நான் காலையிலே ஊற வச்சுட்டேன். நைட்டு 12 மணிக்கு கூழ் செஞ்சு மார்னிங் 3 o'clock பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கூழ் காய்ச்சறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிச்சன் அடுப்பு மேடையெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி மாக்கோலம் இட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு மங்களகரமா எடுத்துக்கணும். இந்த கூழுக்கு மாவு புளிச்சாதான் அந்த மனமும் சுவையும் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு பாத்திரம் இல்லாட்டினா மண் சட்டியில தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணீர் கொதிச்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசி நொய்யை சேர்த்து நல்லா வேக வைக்கணும். அடி பிடிக்காம அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. சாதம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம புளிக்க வச்சிருந்த கேழ்வரகு மாவை இதோட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து விட்டு கிளறணும். மாவு நல்லா வெந்து பலன்னு வரும். அது வரைக்கும் நீங்க கிளறிக்கிட்டே இருக்கணும். கை எடுத்துடாதீங்க, கை எடுத்துட்டீங்கன்னா அடி பிடிச்சிடும். பக்கத்துல இன்னொரு பாத்திரத்துல நீங்க சுட தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கட்டி ஆயிடுச்சு, மாவு வேகலை அப்படின்னா நீங்க பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. சுட தண்ணீர் ஊற்றி நீங்க செய்யும் போது நல்லா வரும். அதனால நீங்க பக்கத்துல இன்னொரு பாத்திரத்துல சுட தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட உங்களுக்கு கெட்டிமான பதம் வரும். நல்லா பலன்னு ஆகிட்ட உடனே நீங்க கையை தண்ணியில நனைச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா கையில மாவு ஒட்டக்கூடாது. அதுதான் நல்ல பதம். இப்போ நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடுங்க. கூழ் நல்லா ஆறணும். தேவையான அளவு மோர், உப்பு, அப்புறம் நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கரைச்சோம்னா கமகமக்கும் கூழ் அம்மனுக்கு உகந்த ஆடிக்கூழ் தயார். நான் உப்பு வெங்காயம் எல்லாம் போடாம தண்ணீர் மட்டும் விட்டு கரைச்சி அதுல 2 வேப்பிலையை போட்டு அம்பாள் கிட்ட வச்சிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண கூழை ஒரு மண் பாத்திரத்துல மாத்திக்கலாம். அந்த கூழுக்கு மேல வாசனைக்காகவும் அம்மாளுடைய அருளுக்காகவும் கொஞ்சமா வேப்பிலை வச்சுக்கலாம். கூடவே நீங்க என்ன ரெடி பண்ணி வைக்கணும், சுண்டல், பொங்கல், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்க செஞ்சு கூட வச்சு பூஜை பண்ணலாம். நான் இன்னைக்கு சக்கரை பொங்கல், மாவிளக்கு, துள்ளு மாவு, பானகம், வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுதான் நான் இன்னைக்கு வழிபட்டேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்க அதை வச்சு வழிபடுங்க. நான் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் பூஜை பண்ணேன். முன்னாடி நாளே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் மட்டுமே ஒரு ஆளாக செய்யறதுனால என்னால் எடுக்க முடியல. அதனால நான் அதெல்லாம் காட்டலை உங்களுக்கு. இது மட்டும்தான் காட்டியிருக்கேன் வீடியோவில். நைட்டே கூழெலாம் ஆக்கி வச்சுட்டு காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு வாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கோலம் போட்டுட்டு துளசி மாடத்துக்கு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே நான் பூஜை பண்ணேன். வேப்பில கலந்த தண்ணீரை வச்சு சாமி முன்னாடி வச்சுக்கோங்க. கடைசியா தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி, தாயே எங்க குடும்பத்தையும் இந்த உலகத்தையும் எந்த நோயும் இல்லாம நல்லபடியா காப்பாத்துமான்னு மனமுருகி வேண்டிக்கோங்க.
ஆடி மாசத்துல அம்மனுக்கு கூழ் வார்த்து கொடுக்கறது உடம்புக்கு குளிர்ச்சியை தரும், நோய் நொடிகளை அண்ட விடாதுன்னு அறிவியல் பூர்வமான உண்மையும் கூட இது. நீங்களும் இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டுல இதே மாதிரி கூழ் காய்ச்சி அம்மனை வழிபடுங்க. நான் பிரம்ம முகூர்த்த பூஜையும் பண்றதுனால இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நாள் 12வது நாள் பண்ணிட்டு இருக்கேன். அதனால காலையிலே 4 மணிக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி வச்சு அதுக்கு பூஜை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் ஆடி வெள்ளி அம்பாளுக்கான பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டா ஒரு 5:45 5:30 மணிக்கெல்லாம் நான் முடிச்சிட்டேன் நல்லபடியா. இந்த பிரம்ம முகூர்த்த பலன்கள் பற்றி நான் நிறைய தடவை வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவில் போய் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு இதுதான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைன்றது. நீங்க இது நாள் வரைக்கும் பண்ணலைன்னா இந்த ஆடி மாசம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்பவே மங்களகரமான மாசம் இது. நீங்க ஆரம்பிச்சு பாருங்க, கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கை கூட பலன் தரும். நம்ம வீட்டில் நான் எப்படி பூஜை பண்ணுவேன்னு உங்களுக்கு இன்னைக்கு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நான் பண்ற விஷயங்களையும் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே, பாய்.